Praise the Lord. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆதலால் தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நமக்கு அடையாளத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அடையாளமாக வந்த தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, எங்கள் போராட்டங்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தியருளும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து கேளுங்க. அடையாளமாக வந்த தேவனே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து எங்களை நீ ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? அடையாளமாக வந்த தேவனை ஆராதிக்க நம்ம விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. இம்மானுவேலராம் கிறிஸ்து இயேசு தேவனாம், மீட்பராம் கர்த்தராம், வல்ல தெய்வமாம், சத்ருவின் செயல்களை முற்றிலும் அழித்திட ஸ்திரீயின் வித்தாக இயேசு தோன்றினார். தூதர்கள் பாடிட, ஆயர்கள் சென்றிட, ஞானிகள் போற்றிட, ஏரோது நடுங்கிட, மண்ணிலே விண்ணவர் தோன்றிவிட்டாரே, போற்றி பாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பேய்கள் நடுநடுங்க, பிசாசுகள் அலறி அடித்து ஓடும்படியான பெரிய நாமத்தை உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.